ஒரு 10, 15 நாளா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சுங்களா, சரி நம்ம கள்ளிப்பழம் பறிக்கிறக்காக தான் போயிருந்தோம். ஆனா கள்ளிப்பழம் பறிக்க போய் கள்ளிப்பழம் கிடைக்கல. அதுக்கு பதிலா எங்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு, கள்ளிமுளையான், அப்புறம் சில ஹெர்பல்ஸ்லாம் கிடைச்சது. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு சின்ன செடி தாங்க. மத்தது எல்லாமே முள்ளுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம பறிக்க முடியாது. புதர் மாதிரி வேற இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் மேட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மண்ணும் பொது பொதுன்னு இருந்துச்சு. உடனே குழிய தோண்ட ஆரம்பிச்சுட்டோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த டைம் எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும்னு. சின்ன செடி தாங்க. சின்ன செடி வந்து வேர் போயிட்டே இருக்கு. அத்தனை வேர் போகுது. நாங்களும் அந்த வேர புடிச்சு புடிச்சு இழுக்குறோம். நெறைய வேர் கட்டாயி கட்டாயி வந்துச்சு. சிலது வந்து காஞ்சே போயிருந்துச்சு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படியாவது பறிச்சிரணும். இது வந்து மழை காலம் வேற. ஸோ இப்ப விட்டோம்னா பறிக்க முடியாதுன்னு பறிச்சோம். 1 வந்துருச்சு. ஒரு 3 கிழங்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா பறிச்சும்போது ஒரு 2, 3 கிழங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த கிழங்கு எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே காஞ்சு போயிருந்துச்சு. இந்த 2 வேர வந்து புடிச்சு இழுக்குறோம் இழுக்குறோம் வரவே இல்ல. வெறும் வந்து கைய வச்சு மட்டுமே பறிச்சது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு புல்லுல ஒரு சின்ன கிழங்கு மாதிரி. அது என் பையன் வந்து நெறைய பறிச்சுட்டு இருந்தான். அதையும் எடுத்துட்டு, இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கையும் எடுத்துட்டு வந்துட்டோம். இனி அத வந்து உடைச்சு காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெறைய இருந்துச்சு. பட் எங்கனால பறிக்க முடியல.